யூடியூப் ஷார்ட்ஸ் பக்கம் போனாலும் சரி, இன்ஸ்டா பக்கம் போனாலும் சரி, எங்க போனாலும் இந்த பாட்டு காதுல தொடர்ந்து ஒலித்துக்கொண்டே இருக்கிறது. அந்த பாட்டை கொஞ்சம் கேளுங்களேன், ஃபியூ லைன்ஸை மட்டும். என்ன மாதிரியே நீங்களும் இந்த பாட்டை எங்கேயாவது கேட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ல ஆமாப்பா நான் கேட்டிருக்கிறேன்பா அப்படின்னு போடுங்க, பார்க்கலாம் நம்ம ஆடியன்ஸ்ல எத்தனை பேரோட கண்ணுல இந்த பாட்டு பட்டிருக்கு, காதுல கேட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுப்போம். அது ஒண்ணு. அடுத்து இந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பாட்டை பாடுற ஹீரோ ஒரு ஆத்தங்கர ஓரமா அப்படியே ஒரு மாதிரி சோகத்தோட இந்த பாட்டை பாடிக்கிட்டே வருவார். அதைத்தான் ஷார்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே நாம பார்க்க முடியுது. ஏன் மனுஷன் அப்படி கதறி கதறி அழுதுகிட்டு ஒரு மாதிரி சோக பாடலா பாடிக்கிட்டு வர்றார். அவரோட சோகத்துக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன, அந்த கதைய இந்த பாட்டை கேட்ட பல பேருக்கு தெரியாது இல்லையா? அதை தெரியப்படுத்துற முயற்சி தான். என்னடா இப்படி கிளம்பிட்ட அப்படின்னு கேக்குறீங்களா? ஏதோ புதுசு புதுசா ட்ரை பண்ணுவான், ஒர்க் அவுட் ஆனா ஆகட்டும், என்ன நான் சொல்றது. ரைட். அப்படியே நாம ஆத்தங்கர ஓரமா நம்ம ஹீரோ நடந்து வந்த அந்த இடத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் பிளாஷ்பேக்கு போறோம். ஆத்தங்கர ஓரமா அவர் அழுதுகிட்டு இருந்த அந்த காட்சியெல்லாம் நீங்க பாத்தீங்கல்ல, அது ஈவினிங் டைம் நடக்கிற காட்சிகளை தான் நீங்க பாக்குறது. ஈவினிங் டைம் அன்னைக்கு காலையில என்ன நடந்தது அப்படிங்கறத தான் இப்ப நான் உங்களுக்கு காட்ட போறேன். தான் ஆசையா லவ் பண்ண பொண்ணுக்காக பட்டணத்துக்கு போய் அழகழகா சேல துணியை எடுத்துட்டு வர இவனுக்கு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சு ஆடிக்கிட்டு வருவார். கிளாஸ் எல்லாம் போட்டு வருவார். சும்மா ஹீரோயிசத்தோட கெத்தா நடந்து வருவாப்ல, சந்தோஷமா வருவாப்ல. ஊர்க்கார குழந்தைங்கள்லாம் இவனோட சந்தோஷத்தை பார்த்து அதுகளும் ஓடியாந்து சந்தோஷப்படும். ரொம்ப சந்தோஷமா தான் காதலிய பார்த்து அவளுக்காக எடுத்த இந்த சேலை ரவுக்கு துணி இதெல்லாம் கொடுக்கலாமேன்னு அப்படி போய்கிட்டு இருக்கும்போது எதுக்கு ரெண்டு பேரு நடந்து வருவாங்க. பாக்குறதுக்கு ஏதோ ஒரு மாப்பிள்ள மாதிரி தெரியுது, பொண்ணு பார்க்க வந்தாப்புல தெரியுது. என்னடா அது, ஊருக்கு புதுசா சில பேர் வந்திருக்கிறாங்களேன்னு பாப்பாப்ல. அப்புறம் அந்த தெருவில் போன ஒருத்தவரை கூப்பிட்டு யார் இவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்கன்னு விசாரிக்கிறார். அவரோ அதான்ப்பா நம்ம ஊர்ல அந்த ரவுக்க பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணை பொண்ணு கேட்டு வந்துட்டு போறாங்க, சம்பந்தம் எல்லாம் பேசி முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னதும் அப்படியே மனுஷன் இடிஞ்சு போறார். தன் காதலிக்காக ஆசையா வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கீழே கிடக்குது, செதறி கிடக்குது. இவனும் நொடிஞ்சு போயிட்டான். இவனுக்கு ஆசையா வாங்கின அந்த கூலிங் கிளாஸ் அது எங்க கிடக்குனே தெரியல. அப்படியே நெஞ்சு உடஞ்சு போய் அங்கேயே தலையில கைய வச்சுட்டு பாட ஆரம்பிச்சிட்டான். போச்சே என் காதல் போச்சே அப்படின்னு பாட ஆரம்பிச்சிட்டான். இதையெல்லாம் நீங்க அந்த ஷார்ட்ஸ்லயோ இன்ஸ்டாலயோ பார்த்திருக்க வாய்ப்பில்லை. விறுவிறுன்னு போய் தன் காதலியுடைய வீட்டுக்கு போய் நிக்கிறான். வீட்டுக்குள்ள காதலி ஓன்னு அழுதுகிட்டு இருக்கிறா. வாமா எம்மா வாமா அப்படின்னு நம்ம பைய சத்தம் போடுவான். அவ வரல. ஆனா வர்றது அந்த பொண்ணோட அப்பன். இங்கெல்லாம் வரக்கூடாது, ஓடி போயிரு அப்படின்னு மிரட்டுறாரு. ஆளு வேற ஜெய்ஜாண்டிக்கா 10 பேரை சேர்த்தடிக்கிறாப்புல இருக்கிறாருன்னு நினைப்பு. அப்படி வரப்பா நிப்பாப்புல நம்ம வயல பிடிச்சி வேற கீழே தள்ளி விட்டுறாரு. போடா நாயேங்கிறதுன்ட்டு. உள்ள இந்த பொண்ணு கதறி கதறி ஆளும், வெளியில நம்மால கதறி கதறி பாட்டு பாடுறாரு. அப்படியே அங்க பழசெல்லாம் நினைச்சு பாக்குறார். இன்னும் சில வாரங்களுக்கு பின்னாடி பிளாஷ்பேக் போகுது. ஒருத்தர இவங்க ரொம்ப தீவிரமா காதலிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்போன்னு பாறையம்மை முன்னாடி சத்தியமும் செஞ்சிருக்கிறாங்க. அம்மை முன்னாடி சத்தியம் செஞ்சவங்க. அந்த சத்தியம் என்னாச்சுன்னு கேட்டு கதறி கதறி அழுகிறாரு மனுஷன். நீ என்ன ஏமாத்தலாம், அந்த அம்மனை ஏமாத்த முடியாது அப்படின்லாம் பாட்டு பாடுறாப்ல. அதையெல்லாம் தாங்கிக்க முடியாம கேட்க முடியாம வீட்டுக்குள்ள அவ ஓன்னு அழுதுகிட்டு இருக்கிறா காதலி. அப்படியே அங்க கட் பண்ணி மறுபடியும் பிளாஷ்பேக். அன்னைக்கு அதிகால வேலையில நம்ம ஹீரோ வர்றதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. இவளை பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ளையும் அப்பாவும் வந்திருக்கிறாங்க போல தெரியுது. இவ உட்காந்து ஓன்னு அழுக. ஆனா அப்பா விடமாட்டிக்கிறாரு. ரெடியாகி வெளியில வரணும், இல்ல அவ்வளவுதான்னு மிரட்டிடுறாரு. அப்பாவுக்கு பயந்துகிட்டு அம்மாவும் வேற வழி இல்லாம பொண்ணை தயார் பண்ணி முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. மாப்பிள்ளைக்கும் சரி வருங்கால மாமனாருக்கும் சரி பொண்ணை பிடிச்சு போச்சு. ஆனா இவளோ வெளியில சிரிச்சாப்புல இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்ததும் கதறி அழுக ஆரம்பிக்கிறா. கண்ணெல்லாம் அழுது அழுது அப்படியே தண்ணி பொங்கி போய் நிக்குது. இதுதாங்க நடந்திருக்கு. இதுக்காக தான் நம்ம பையன் அழுகிறேன். இப்பதான் ஆத்தங்கர ஓரமா அந்த பாட்டை பாடிக்கிட்டு சோகமா அப்படியே அலைய ஆரம்பிப்பாரு. ஆத்தங்கரையில பாட ஆரம்பிச்சிட்டு வயல்வெளி வர பாடிக்கிட்டே வந்துட்டாப்ல. மொண்டி போட்டெல்லாம் உருகி உருகி அழுகிறாரு. உள்ள அந்த பக்கம் அந்த அம்மாவும் அழுதுகிட்டு தான் இருக்குது. உனக்காக நான் என்ன செய்யல சொல்லு, எனக்கு சொந்தமா இருந்தது அந்த ஓலை குடிசை வீடுதான். அந்த வீட்டையும் அடகு வச்சு அதுல கிடைச்ச பணத்தை வச்சு உனக்கு நகை வாங்கி போடலையா, நட்டு வாங்கி போடலையா, காலுக்கு கொலுசு வாங்கி கொடுக்கலையா அப்படின்னு கேட்கிறாப்ல. ஆமா, இவர் சொன்னபடியே காதுக்கு கழுத்துக்கு இடுப்புக்கு காலுக்குன்னு எல்லாத்துக்குமே நகையா வாங்கி மோதிரம் கூட வாங்கி கொடுத்துருக்கான்ப்பா. வாங்கி தள்ளி இருக்கிறாரு மனுஷன். ஆனா நீ என்ன பானுங்களத்துல தள்ளி விட்டாயே அப்படிங்கிறாப்புல பாடிக்கிட்டு இருக்கிறார். அந்த பக்கம் பொண்ணோட அழுகைய வேதனைய தாங்கிக்க முடியாம பொண்ணோட அம்மா, வேணாமா இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ ஒரு புது இடத்துல வாழ வேண்டாம், போ நீ காதலிக்கிற அந்த பையன்கிட்டயே போ, நான் பாத்துக்கிறேன் போன்னு தான் பொண்ணு அங்க இருந்து அப்ப இல்லாத சமயமா அனுப்பி வச்சுட்டதா அம்மா நினைக்கிறாங்க. ஆனா அப்பா வெளியில தான் இருக்கிறாரு. பொண்ணு ஓடு போறத பாத்துட்டாப்ல. பொண்ணு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்ற ரகசியமா. பொண்ணு
நம்ம பயலை பார்த்துட்டு அப்படியே ஆனந்த கண்ணீர் வெடிக்கிறா. இவனும் ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டான். அழுதுகிட்டே இருந்தா அவங்க 2 பேரோட முகத்துல இப்பதான் சந்தோஷம் தெரியுது. ஆனா அடுத்த நொடி விதி வேற லெவல்ல வேலை செய்யுது. ஓங்கி வந்து தலையில நடு மண்டையில நச்சுன்னு ஒரு போடு. யாரு? அந்த பொண்ணோட அப்பன், நம்ம பயலோட வருங்கால மாமனார். அடிச்சு போட்டு வாடின்னு தரன்னு இழுத்துட்டு போறார். இவன் கைய விட மாட்டான். அவ கையில போட்டு விட்ட அந்த வளையலெல்லாம் இவன் கையோட வந்துருது. நல்ல தலையில ஓங்கி அடிச்சதுல கபாலம் கலகி போய் சம்பவ இடத்துலயே நம்ம வைய செத்து போறேன். இதுதாங்க ஷார்ட்ஸ்லயும் இன்ஸ்டாலையும் கலக்கிக்கிட்டு இருக்கிற இந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற கதை. கதை எங்க இருந்தாலும் சரி தேடி பிடிச்சு நாம பேசிவிடுவோம் இல்லையா? இதுல இந்த பாட்டு எவ்வளவு பயங்கரமான ட்ரெண்டிங் தெரியுமா? எவ்வளவு இடத்துல இந்த பாட்டை லிஸ்ட் பண்ணி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? கானா ஆப் அதுல இருக்கு, ஜியோ சாவன் இருக்குல்ல அந்த ஆப்ல இருக்கு, வைங்க்ல இருக்கு, ஆப்பிள் மியூசிக்ல இருக்கு, அமேசான் பிரைம் மியூசிக்ல இந்த பாட்டை கேட்க முடியும், ஐடியூன்ல உங்களால கேட்க முடியும், ஸ்பாட்டிஃபைல இந்த பாட்டு ஓடுது, நம்ம யூடியூப் மியூசிக்ல, யூடியூப்ல, ஷார்ட்ஸ்ல எங்க பார்த்தாலும் இந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லா இடத்துலயும் லிஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா இந்த பாட்டை கேட்கையில, காட்சிகளை பார்க்கையில இந்த கிழக்கே போகுது ரயில்னு ஒரு படம் இருக்கோ, ராதிகா ஒரு பக்கம், இந்த பக்கம் இந்த தலைமுடியெல்லாம் சுருட்டாப்ல ஒருத்தவன் இருப்பாப்லையே, அவங்க 2 பேரையும் பாக்குறாப்லயே இருக்குது. அந்த படத்தோட ஸ்டோரி என்னங்கிறது எனக்கு தெரியல. அந்த படத்தை பார்த்தவங்க இதே கதை தான் அங்கேயும் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல வேற கதையா இருந்தா ஷார்ட்டா ஒரு 4 லைன்ல கிழக்கே போகுது ரயிலா அதோட கதை என்னங்கிறத சொல்லுங்க, மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இந்த பாட்டை உங்களோட ரிங் டோனா வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, காலர் டியூனா வைக்கணும்னு ஆசைப்பட்டா 567000 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு BT அப்படின்னு மெசேஜ் அனுப்பணுமா, SMS அனுப்பணுமா. அப்படி அனுப்பிச்சிட்டா இந்த காலர் டியூனை வச்சுக்க முடியும் போல தெரியுது. எதுக்கு? BSNL கஸ்டமருக்கு. மித்த ஆப்ரேட்டர்ஸ் கஸ்டமர்ஸ் எல்லாம் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி இந்த பாட்டோட பேர் என்ன தெரியுமா? சீ சீ சீ, ஆல்பத்தோட பேரு பலிபுல் அப்படின்னு சொல்லி இதுதான் ரிங்டோனா வேணும்னு கேளுங்க. காலர் டியூனா அவங்களும் வச்சு விடுவாங்க. வேற ஒரு நல்ல வித்தியாசமான கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.